வணக்கம், இது உங்கள் டெக்லாம். இப்போ நம்ம இதில் பார்க்க போது நம்மளோட சாம்சங் மொபைலில் பார்த்தினாக்கா இம்பில்டாக வந்து பார்த்தினாக்கா ஆப் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப் ஆட் பண்ணி வைக்கிறதுனால பார்த்தினாக்கா நம்ம வீட்டில் வந்து கிட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில ஆப் வந்து பார்த்தினா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் போய்க்குங்க. ஹோம் ஸ்க்ரீன் போய்னு லைட்டாக வந்து அப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சர்ச் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த சர்ச் பாரில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் வரும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்னா உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஆப்னா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏர்டெல் ஆப்னு வச்சுருக்கேன். ஏர்டெல் ஆப்பும் பார்த்தீங்கன்னாக்கா அடல் ப்ராஜெக்ட் யோஜனா சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. 2 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இட்டன் ஆப் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். இன்னும் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏர்டெல் ஆப் வந்து ஆட் பண்ணேன். அந்த ஏர்டெல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். இப்போ அந்த ஏர்டெல் ஆப் வந்து இங்கே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.